ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர். இன்னைக்கு கேரளா ஸ்டைல் எரிசீரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தட்டைப்பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் தட்டைப்பயிரை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுட்டு குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிட்டு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணிட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சத்தை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறதுல 1/4 ஸ்பூன் ஜீரகம், 3 பல் பூண்டு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். காரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தட்டைப்பயிறு நல்லா குக் ஆயிருக்கு. இப்போது அதே குக்கரில் அரசாணிக்கை ஆட் பண்ணிக்கலாம். அரசாணிக்கை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். விசில் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது தட்டைப்பயிரையும் அரசாணிக்காவையும் கரண்டிலேயே லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். மத்து யூஸ் பண்ணி கூட லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப கடையக்கூடாது, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். இது ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டைமில் இப்போது ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, 3 வரமிளகாய் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பொன்னிறமாக வறுபடணும். நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் தாளிப்பை எரிசீரியோடு ஆட் பண்ணிடலாம். எரிசீரியோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எரிசீரி ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ் கூட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா திக்காயிடும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.